தான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. நேத்ரா, அது என்னன்னா? நான் எதுவும் கேட்கல. இப்ப என்ன கூட்டிட்டு போறியா இல்ல நான் பஸ் பிடிச்சு போவான்? சொல்லு. நான் பஸ் பிடிச்சு போறதுனால போய்க்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் நேத்து, என்னடி என்ன நடந்ததுன்னு எதுவுமே கேட்காம நீ என்னென்னமோ பேசுற, என்னடி? என்னை கூட்டிட்டு போக முடியுமா இல்ல நான் பஸ்ல போகவா? சொல்லு. இப்பல இருந்து நான் தனியா போக பழகிக்கிறேன். நேத்து, என்னடி பேசுற? சரி, இப்ப நீ கோவமா இருக்க, எனக்கு அது நல்லா தெரியுது. நீ வா, நான் போற வழியில சொல்றேன். ஓகே, போலாம். ரொம்ப தேங்க்ஸ் கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நான் உட்காந்துட்டேன், போலாம். ஏய் நேத்து, என்ன பாருடி, எதுக்குடி இப்ப என் மேல கோவப்படுற? என்ன நடந்ததுன்னு எதுவுமே கேட்காம நீ கோவப்படுறதுல நியாயமே இல்ல. ஏய், என்னன்னு என் சைடு கேளுடி. நான் சொல்றதுக்குள்ளார நீ கோவப்பட்டா எப்படி? நான் உட்காந்துட்டு போலாம். நேத்து, நான் உட்காந்துட்டேன், போலாம். சரிடி, நான் கூட்டிட்டு போறேன். நேத்து, என்கிட்ட பேசுடி ப்ளீஸ் டி. போலாம். பார்வையில அனுச்சேனே உங்கூட தாட என்னாலும் இருப்பேனே. கண்கள் இருப்பது உன்னை ரசித்திட என்று சொல்ல பிறந்தேன். கைகள் இருப்பது தொட்டு அணைத்திட அள்ளிக்கொள்ள துணிந்தேன். ஆயுள் முழுதும் வந்தேன், உன்னருகில் வாழ்ந்திட நினைத்தேன். அரைநொடி மின்னல் போலே சென்றாயே. நேத்து ப்ளீஸ் டி, என்ன நான் சொல்ல வரேன்னு கேளு. எதுவுமே கேட்காம என் மேல கோவப்பட்டா எப்படிடி? ப்ளீஸ் நேத்துமா. வேணா கதிர், எதுவுமே பேசுறாது. நீ ஏதாவது பேசி அதை நான் கேட்டு இன்னும் ரெண்டு என் மனசு வலிக்கிறத விட நான் எதுவுமே கேட்காம அமைதியா இருந்துடலாம். அதான் எனக்கு நல்லதுன்னு தோணுது. ஏய், பைத்தியக்காரி மாதிரி பேசாதடி. அது எப்படி? நான் ஏதாவது சொல்லி உன் மனசு நோகுமா? உன் மனசு நோகுற மாதிரி தான் நான் ஏதாவது சொல்லிடுவேனா? என்னடி பேசுறேன்? இவ்வளோ நாள்ல என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா? உன்னை நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு தெரியும் நீ எப்படின்னு, எனக்கு எல்லாமே தெரியும். இப்ப கூட எனக்கு உன் மேல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா எல்லாத்தையும் என் மனசு பார்த்து தாங்கிக்காதுல்ல, அதான் அந்த ஒரு கவலை தான். மற்றபடி என் கதிர் மேல நான் என்னைக்கும் சந்தேகப்பட மாட்டேன். என் கதிரை பத்தி எனக்கு தெரியும். பார்க்க கூடாத சில விஷயங்களை பார்த்தா எனக்கும் மனசு வலிக்கும்லடா. அந்த வலிதான். அந்த வலி சொன்ன உனக்கு புரியுமான்னு தெரியல. ஏய், என்னடி பேசுற? எல்லாம் எனக்கும் தெரியும். நான் இன்னொருத்தி கூட நின்று பேசும்போது அதை பார்க்குற உன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அப்படி யார் கூடயாவது நின்று பேசினா எனக்கும் கஷ்டமா தானே இருக்கும். அந்த வலி என்னால உணர முடியாது. எல்லாம் தெரிஞ்சதானே நீ பேசிட்டு இருக்க. எனக்கு இதெல்லாம் பார்க்க முடியலடா கதிர். நீ எதுக்காக அவகிட்ட பேசுறன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னால இதை பார்க்க முடியல. ஏற்கனவே நீ அவளை லவ் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்து பார்த்து என் மனசுல 1008 காயங்கள். இப்ப கொஞ்ச நாளதான் அந்த காயத்துக்கு நான் மருந்து போட்டுட்டு இருக்கேன். மறுபடியும் காயத்தை ஏற்படுத்துறாதடா. அடி பைத்தியக்காரி, நான் உன் மனசை காயப்படுத்துவேனா? அது சரி, உனக்கு தெரியும் நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன்னு. ஆனாலும் நான் இன்னொருத்தி கூட நின்று பேசுனதை பார்த்தா கண்டிப்பா உனக்கு வலிக்கும் தான், எனக்கும் தெரியும். சாரிடி செல்லுக்குட்டி, உன் கதிரை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. தெரியும்டா கதிர், எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும். நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ உன் மனசுல நான் மட்டும்தான் இருக்கணும் தெரியும். வேற ஒருத்திக்கு இடம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நீ அவ கூட பேசும்போது என்னால தாங்க முடியலடா. அடி செல்லுக்குட்டி, அதெல்லாம் எதுவும் இல்லடி. அமைதியா இரு, எல்லாம் சரியாயிடும். சரியா? லவ் யூ டி. ஏய் பொண்டாட்டி, லவ் யூ சொன்னா திருப்பி சொல்லணும். சொல்லுடி. லவ் யூ சொன்னா திருப்பி சொல்லணும்னு எனக்கும் தெரியும். நீ காத்துல முத்தம் கொடுத்தா என்னால எப்படி திருப்பி லவ் யூ சொல்ல முடியுமாமா? கன்னத்துல கொடு, இல்லைன்னா கொடுக்க வேண்டிய இடத்துல கொடு, அப்பதான் நான் லவ் யூ சொல்லுவேன். இல்லடி, ரோடா இருக்கேன்னு பாக்குறேன்.
வண்டி எங்கேயாச்சும் ஓரமா விடவா? ஓரமா விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ கொடுத்துட்டு லவ் யூ சொல்லு, அப்ப நான் திருப்பி லவ் யூ சொல்லுவேன். நேத்து குட்டி லவ் யூடி. உனக்கு கொடுக்காமலா? உனக்கு கொடுக்க தாண்டி நான் இருக்கேன். வண்டிய ஓரமா விட்டுடுவோம். லவ் யூ கதிர். அடியே செல்லுமே, உனக்கு என் மேல எந்த கோபமும் வராது, சந்தேகமும் வராதுன்னு எனக்கு தெரியும்டி. அதே போல நான் உன்னை இன்னைக்கு இல்ல என்னைக்கும் விட்டுற மாட்டேன்டி. காலத்துக்கும் நீ மட்டும்தாண்டி எனக்கு. நீ ஒருத்தி தான். உன் இடத்துல வேற எவளாலையும் வர முடியாது. வரத்துக்கான வாய்ப்பும் கிடையாது. பொண்டாட்டி நீனு. அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன். அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி அடிக்கிற மழையா நீ என்ன நினைச்சாயே. ஈரத்தில அடிக்கிற சுகத்தை பார்வையில கொடுத்தாயே. என்னம்மா துளசி, எவ்வளவு நேரமா கதை தட்டிட்டே இருக்குது? என்னதான் பண்ண? அதுக்குள்ளவா தூங்கிட்டேன்? அம்மா ஆமாம்மா, அப்படியே படுத்தேனா தூங்கிட்டேம்மா. அதான் நீங்க கதவை தட்டினது கேட்கலாமா? ஆஹா, அடி துளசி, ஒளிய வைக்கிற இடமாடி இது. இந்த இடம் கூட நல்லா தான் இருக்கு. ஆனா என் கை வேற பரபரன்னு இருக்கு. துளசி, என்னடி பண்றது இப்ப? அத்தை வேற இருக்காங்களே. டேய் சூர்யா, அது உனக்கான ப்ராப்பர்ட்டி தானே, நீ எதுக்கு யோசிக்கிற? என்ன பண்ணணுமோ பண்ணு. என்னம்மா துளசி, என்னாச்சு? அம்மா அது ஒண்ணும் இல்லம்மா. ஐயோ, ஒளிய வைக்க கூடாத இடத்துல ஒளிய வச்சுட்டேன் போல இருக்கே. இந்த திருட்டு போனா அதோட சேட்டையை காட்டுது. அம்மா அது ஒண்ணும் இல்லம்மா, கொசுமா கொசு. அது சும்மா கடிக்கும்மா. இந்த கொசுக்கு இதம்மா வேலையே. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இந்த ரூம் ரொம்ப நாளா திறக்காம இருந்தது. நீ தான் நான் இந்த ரூமை கிளீன் பண்ணிட்டு படுத்துக்காமான்னு சொன்னேன். இந்த ரூம் ரொம்ப நாளா பூட்டியே இருந்ததுல, அதம்மா கொசு எக்கச்சக்கமா இருக்கு போல இருக்கு. சரி நீ வேணா வா, வந்து எங்க கூட வேணா படுத்துக்கிறியா? துளசி வேணாம்னு சொல்லுடி, அத்தைய போக சொல்லுடி. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் மாமா, நீங்க அமைதியாவா இருக்கீங்க. துளசி, நீ மட்டும் வேணாம்னு சொல்லலாம், மறுபடியும் கொடுத்துட்டான். வேணாம் அம்மா, இல்லம்மா வேணாம்மா, நான் இங்கேயே படுத்திருக்கேம்மா. ஏன்னா இங்கதான் கிளீன் பண்ணியாச்சுலம்மா, அது கொஞ்சம் கொசு வரதா செய்யும். அப்படியே பூட்டியே வச்சிருந்தா மறுபடியும் கொசு எல்லாம் அடைச்சிக்குமா. அதனால நான் இங்கேயே படுத்துக்கிறேன். நீங்க போய் படுத்துக்கோங்கம்மா, போங்கம்மா. இதுக்கு இல்லம்மா துளசி, இங்க ஒரே வேக்காடா இருக்கும், இங்க காத்தும் பெருசா வராதே, அதுக்காக தான் கேட்டேனே. என்னம்மா அப்பப்ப கத்திக்கிட்டே இருக்க, என்ன ஆச்சு? இப்போ அதே கொசுதாம்மா. கொசு கையிலலாம் ரொம்ப கடிக்குதுமா. நீ போமா, நான் அப்படியே காத்து வீசிக்கிட்டே படுத்துருவேம்மா. நீ போமா. இப்படிதான் அப்பப்ப நான் கொஞ்ச நேரம் கத்துவேனா, அப்புறம் நானே அமைதியாயிடுவேன். நீ போமா. நீ எதுக்குமா இப்ப ரூமுக்கு வந்த? நீ போய் படுமா. அதுக்கு இல்லம்மா துளசி, கொல்லப்புற கதவு நான் பூட்டி வச்சிருந்தேன், அது பார்த்து திறந்திருக்கு. அதான் திருட்டு பூனைக்குன்னு எங்கேயாவது உள்ள வந்துருச்சோ என்னமோனுதான் பயந்துகிட்டு வந்து உங்க ரூமை தட்டினே. இங்க ஏதாவது திருட்டு பூனை வந்திருக்கோ என்னமோன்னுட்டு. இங்க எங்கன்னா பூனைகன்னு இருக்கான்னு பாருமா. அதுவும் பொல்லாத பூனைமா, திருட்டு பூனை அது. இங்க எங்கன்னா இருக்கான்னு பாரு, இருந்தா விரட்டி விட்டுருவோம். திருட்டு பூனையா? அத்தை, என்னையா திருட்டு பூனைன்னு சொல்றீங்க? இப்போதைக்கு நான் திருட்டு பூனைதான், ஆனா எனக்கு தேவையானது இங்க இருக்குல்ல, அப்புறம் நான் எங்க போய் இருக்கிறதா? நீங்க கூட்டிட்டு வந்துட்டா நான் எப்படி அங்க தனியா இருக்கிறது? என் ப்ராப்பர்ட்டி இங்க இருக்குல்ல. அடியே, இப்படி இருந்தா நான் எப்படி கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருக்கிறது? நம்மளால சும்மா இருக்க முடியாதுப்பா. இப்போ ஐயோ ஐயோ மாமா, அமைதி இருங்க மாமா. அதான் என்னால முடியலையே. ஏண்டி இப்படி பல காமிச்சிட்டு இருந்தா மனுஷனால இப்படி அமைதியா இருக்க முடியும்? அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது. சீக்கிரமா அத்தையை வெளியில அனுப்படி. இல்ல அத்தை இருக்கான்னு கூட பார்க்க மாட்டேன்.
பாஞ்சிரும் பாத்துக்க. ஐயோ மாமா, இப்ப நான் என்னன்னு சொல்லி சமாளிக்க போறேன்? துளசி, என்னம்மா இப்படி நெளிற அப்படி நெளிற கத்துற? என்னமோ வித்தியாசமா நடந்துக்கிறியம்மா, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கேம்மா. துளசிமா, என்னம்மா கொல்ல போறீங்களா? போனியா என்ன? ஐயோ அம்மா, நீங்க வேற. அம்மா இல்லம்மா, நான் இப்ப பாத்ரூம் போறேம்மா. நீ போம்மா, நீ போய் பாடுமா. நான் போய் பாத்ரூம் போயிட்டு வந்து நான் படுத்துக்கிறேன். நீ போம்மா. பாத்ரூம் போறியா? என்னம்மா மணி பாத்தியா? 12 மணி தாண்டுது. இப்ப போய் தனியா போறேன்ற குழப்பறதுக்கு வா, அம்மா கூட வரேன். வாமா. அடியே பொண்டாட்டி, ஆத்தி இப்ப ஒழுங்கா வெளியில அனுப்பு. இல்லன்னு வச்சுக்கேன், மனுஷப்படுற அவஸ்தையை புரிஞ்சுக்காம இவங்க கூட வராங்க. இவங்க கூட வர்றதுக்கு எதுக்கு நான் புருஷனா இருக்கணும்? போ சொல்லுடி. ஐயோ மாமா, ஏன் மாமா இந்த பக்கம் நீங்க அங்க அம்மா, 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன் மாமா. ஆனாலும் இது கூட ரொம்ப நல்லா இருக்குடி. ஐயோ என் பொண்டாட்டி செம்மையா இருக்குடி. மாமா, இது ரசிக்கிற நேரமா? இது நான் இங்க அவஸ்தைப்பட்டு இருக்கேன், இவர் ரசிச்சுட்டு இருக்காரு. அம்மா நீ போமா, எனக்கு பாத்ரூமும் வரல, ஒண்ணும் வரலம்மா. நான் போய் தூங்க போறேன், தூக்கம் தான் வருது. நீங்க போங்கம்மா. என்னம்மா போமா, வித்தியாசமா நடந்துக்கிறேன். எனக்கு வேற கொஞ்சம் பயமா இருக்கு. நீ வேற கொல்லப்பறதுக்கு தனியா போயிருக்க வேற, அதான் ஏதாவது காத்து கருப்பு அண்டி இருக்குமோன்னு பயமா இருக்கு. இங்க பாருமா துளசி, உனக்கு பாத்ரூம் வந்துனா அம்மாவை எழுப்பு. நீ தனியாலாம் போவாத, சரியா? ஆமாண்டி, உங்க அம்மாவை எழுப்பு. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அம்மாவை எழுப்புவோம். இங்க பாரு, அப்படி எதுனா நீ போற மாதிரி இருந்தீங்கன்னா என்ன கூப்பிடுற பொண்டாட்டி? மாமா எதுக்கு இருக்கேன்? மாமா வரேன். அட அட அட, என் பொண்டாட்டினா பொண்டாட்டி தான் இப்போ. லவ் பியூட்டி துளசி, என்ன ஒரு ஸ்ட்ரக்சரு. நல்லா இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி எந்து. சரிம்மா துளசி, நீ தூக்கம் வருதுன்னு சொன்ன, நீ போய் படுத்து தூங்கு. அம்மா போய் தூங்குறேன், சரியா? ஆமா ஆமா, நீங்க போய் தூங்குங்க, அவ தூங்குவா. ஐயோ மாமா, நீங்க எதுக்கு மாமா வாயை திறந்தீங்க? அமைதியா இருக்க வேண்டியதானே? ஆஹா, சந்தோஷத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுடி. சரி சரி, அங்க பேர் அத்தை வேற வாயை பிறந்துட்டாங்க. அவங்க ஏதாவது சொல்லி சமாளிடி. இதெல்லாம் பண்ணிட்டு என்ன சமாளிக்க சொல்றீங்க? உங்களை மாமா என்னால முடியல மாமா. ஐயோ, அம்மா வேற வாயை பிளந்துட்டாங்களே, இந்த விட்டு வந்திருக்குமோ? அம்மா முடி துளசி, இப்ப இங்க மாப்பிள்ள குரல் கேட்ட மாதிரி இல்ல? அதாம்மா சூர்யா குரல். உனக்கு கேட்டுதா? உனக்கு கேட்கல? எனக்கு இப்ப கேட்டுதுமா. அம்மாடி துளசி, மாப்பிள்ள எதுனா வந்திருக்காரா என்ன? அம்மா அது ஒண்ணும் இல்லம்மா, உனக்கு மன பிராந்திமா. நீ அவர் நினைப்பா இருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் உனக்கு அவர் பேசுற மாதிரி கேட்டிருக்குமா. மன பிராந்திமா. அடிய பொண்டாட்டி, உன் நினைப்புல நான் இருப்பேனா? என் மாமியார் நினைப்புல இருப்பானா? அவங்களுக்கு என் நினைப்பா இருக்காமா. கிள்ளி விடுற இருடி. அம்மா அம்மா, அத சொல்லிட்டேன்மா, உனக்கு மன பிராந்திமா. நீ போய் பாடுமா, போமா. மாமா இப்ப நீங்க மட்டும் கையை எடுக்கலாம், அம்மா கிட்ட உங்களை காமிச்சு கொடுத்துருவோம், பாத்துக்கோங்க. என்னடி பிளாக்மெயில் பண்றியா? ஆமா மாமா, நான் பிளாக்மெயில் தான் பண்றேன். இப்ப நீங்க மட்டும் கையை எடுக்காம இருந்து பாருங்க, நான் கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன். இவர் இங்க தான் இருக்காருன்னு சொல்லிடுவேமா. சொன்னாலும் சொல்லிடுவா போல இருக்கு. ரொம்ப கோவத்துல இருக்காப்புல. சரிடி, கை எடுக்கிறேன், நீ சொல்லலாம் வேணாம். எடுக்க மனசே இல்லடி. லவ் யூடி. சரி கை எடுக்கிறேன். கை பொண்டாட்டி, அதை எடுத்துட்டேன்ல, அத்தையா அனுப்புடி. அம்மா எவ்வளவு நேரமா இப்படியே வாயை பொழந்துட்டு நிக்க போற? நீ போமா, நீ போய் பாடுமா. அப்பா பாவம் ஒத்தையில இருக்காரு, போமா. இல்லம்மா துளசி, இங்க எனக்கு இப்போ மாப்பிள்ள குரல் கேட்ட மாதிரி இருந்ததுமா. அம்மாடி துளசி, நீ இந்த ரூம்ல தனியா இருக்க, நீ தனியா இருக்காத. நான் போய் அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நானும் இங்க உன் கூட படுத்துக்கிறேன். மாமியார் கூட பார்க்க மாட்டேன். நீ பொண்டாட்டி இங்க பாருடி, உங்க அம்மானு கூட பார்க்க மாட்டேன். போட்டு தள்ளிடுவோம், பாத்துக்க. போதும் அவங்கள. அம்மா அப்பா நீ கூட இருந்ததம்மா அவர் நல்லா தூங்குவாரு. நீ அப்பா விட்டுட்டு எதுக்குமா இங்க? நீ போமா. அதுவும் காலையில சீக்கிரம் எழுந்திரிக்கணும். நீ சீக்கிரம் எழுந்துச்சுன்னா எனக்கு தூக்கம் போயிடும்மா. நான் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு இருக்கேம்மா. நீங்க படுக்க வேணாமா, நீ அப்பா கூடவே போய் படுத்துக்கம்மா, போமா. ஆமாம்மா துளசி, நீ சொல்றதும் சரிதான். நான் இல்லைன்னா அந்த மனுஷன் தூங்க மாட்டாரு. போதா பறிக்கு காலையில சீக்கிரம் எழுந்திரிக்கணும். நான் இங்க இருந்தேன்னா சீக்கிரம் எழுந்திரிச்சா உன் தூக்கம் கேடும். சரிம்மா, நீ பத்திரமா ஜாக்கிரதையா படுத்துக்க. எதனாலும் ஒரு குரல் கொடுமா, உடனே அம்மா வந்துடுறேன். கொடுத்துருவோம், நீங்க போங்க. போச்சு, சவாலி முடிஞ்சு போச்சு. மாமா நீங்க இன்னைக்கு மாட்டுறது உறுதி மாமா. ஐயோ, என் வாய் வேற சும்மா இருக்க மாட்டேது. துளசி துளசி, இந்த ஒரு வாட்டி மட்டும் காப்பாத்துடி. எப்படியாவது அத்தை எப்படியாவது பேக் பண்ணி வெளியில அனுப்புடி. இதுக்கப்புறம் வாயே திறக்க மாட்டேன்டி. என் செல்ல பொண்டாட்டில. லவ் யூ டி, ப்ளீஸ் டி. கொஞ்சம் கொண்டு ஒரு குறைச்சல் இல்ல மாமா. ஐயோ, இப்ப அம்மாவை நான் என்னன்னு சொல்லி சமாளிக்க? ஏதாவது ஒண்ணு சமாளிச்சு போற டைம்ல இப்படி பண்ணிடுறீங்க மாமா. அம்மா
அம்மாடி துளசி, இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு மாப்பிள்ளை குரல் கேட்டுதுமா. அம்மா என்னம்மா, நீ அவர் நினைப்பாவே இருக்கியா என்ன? எனக்கே அவர் நினைப்பு இல்ல, ஆனா உனக்கு ஏம்மா அவர் நினைப்பாவே இருக்கு? அம்மா எனக்கு அவர் குரல் கேட்கலையே. உனக்கு கேட்கலையாம்மா? அப்ப எனக்கு மட்டும் தான் கேக்குதா? ஆனா நான் மாப்பிள்ளை நினைப்புல இல்லையேம்மா. அம்மா ஒருவேளை அன்னைக்கு அவர் உனக்கு கொஞ்சினாருல, ஒருவேளை அந்த நினைப்புலயே இருக்கியோ என்னமோ. அடி பொண்டாட்டி, இப்ப எதுக்கடி அதை ஞாபகப்படுத்துறேன்? அங்க பாரு, அத்தை தலையை தொங்க போட்டுக்கிட்டாங்க. ஏண்டி? நீங்க பண்ண வேலைக்கு நான் இப்படிதான் பண்ணி ஆகணும். கொஞ்ச நேரம் வாயை மூடுங்க. அம்மா வெளியே அனுப்பணுமா வேணவா? அனுப்பணும்டி, சீக்கிரம் அனுப்புடி. நிறைய வேலை இருக்குடி. நான் வேற ஃபுல் ஃபார்ம்ல இருக்கேன்டி. சீக்கிரம் அனுப்புடி. போமா துளசி, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. அன்னைக்கு மாப்பிள்ளை ஏதோ தெரியாம நீ நினைச்சு எனக்கு கொஞ்சிட்டாரு. நீ என்ன அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? அடி பாவி பொண்டாட்டி, எனக்கும் அத்தைக்கும் ஒரு பிரிட்ஜையே ஃபார்ம் பண்ணிட்டியே. ஏய், ஏதாவது சொல்லி ஆத்தைய இப்படி எல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. ஆமா, ஆனா சும்மா சொன்னா நீ என்னம்மா வெக்கப்பட்டு இருக்க? இல்லம்மா துளசி, நீ மாப்பிள்ளை பத்தி சொன்னதும் இப்பதான் எனக்கு மாப்பிள்ளையோட ஞாபகம் வந்துருச்சுமா. இதுக்கு முன்னாடி இல்லம்மா, ஆனா எனக்கு மாப்பிள்ளை குரல் கேக்குதுன்னா பாத்துக்கே, இப்ப ஞாபகம் வந்தது இல்லம்மா. அதனால உனக்கு முன்னாடி அவர் குரல் கேட்டிருக்கு போல இருக்கு. அம்மா எனக்கு தூக்கம் வருதுமா. நீ வள வளன்னு பேசிட்டு இருக்க. ஓமா போய் படுமா. சரி சரிம்மா, நான் போறேன். நான் போய் படிக்கிறேன். நீ ஜாகிரதையா படுத்துக்க. வா வந்து கதவை தாப்பால் போட்டுக்க. சரிம்மா நீங்க போங்க, கதவை நான் தாப்பால் போட்டுக்கிறேன். மாப்பிள்ளை குரல் நல்லா கணீர்னு கேட்டுதே. ஒருவேளை துளசி சொல்ற மாதிரி என்னோட மன பிராந்தியா தான் இருக்குமோ? ஆனா நான் மாப்பிள்ளை நினைப்புல இல்லையே. ஆனா குரல் ஏதோ இங்கதான் எங்கேயோ எங்கேயோ இருந்து பேசுற மாதிரி கேக்குது. ஆனா மாப்பிள்ளை இங்க இல்ல. என்னவா இருக்கும்? மாப்பிள்ளையோட ஞாபகம் எனக்கா வரணும்? என் பொண்ணுக்கு தானே வரணும். அம்மா போமா, தூக்கம் வருது. போயிட்டுமா. திருட்டு போல எழுந்திருச்சு வா. அம்மா போயிட்டாங்க, எழுந்திருச்சு வாங்க மாமா. அம்மா சொன்ன மாதிரி நீங்க உண்மையிலே திருட்டு போனதா மாமா? எழுந்திருச்சு வாங்க. எங்க எழுந்திருக்கா? நான் இங்கேயே தங்கிட்டேன்டி. எனக்கு இந்த இடம் வசதியா இருக்குடி. நான் இங்கேயே தங்கிக்கிறேன். தங்குவீங்க மாமா, தங்குவீங்க. முதல்ல எழுந்துறீங்க. நாளையில இந்த பக்கமே வராதீங்க. உங்களை இங்க வச்சுக்கிட்டு அம்மாவையும் அப்பாவையும் சமாளிக்க என்னால முடியல. எழுந்துச்சு வாங்க மாமா. உங்க குடும்பத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. ரொம்ப சேட்டை பண்றீங்க மாமா. எழுந்து வாங்க. என்ன மாமா இதெல்லாம்? உங்களை வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடி சும்மா வீட்டுக்கு போனேன்? அதெல்லாம் வீட்டுக்கு போக முடியாது. இப்படி ஒரு தங்க சிலையாட்டம் ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போவாமா. வீட்டுக்கு போய் என்ன பண்ண? தலகணியை கட்டி பிடிச்சி தூங்க முடியும்? தலகணியை கட்டி பிடிச்சி தூங்க எதுக்கடி பொண்டாட்டி? மாமா இப்ப நீங்க தலகணியை தான் மாமா கட்டி பிடிச்சி தூங்கணும். இது ஆடி மாசம், அதனால நீங்க போய் தலகணியை கட்டி பிடிச்சி தூங்குங்க. ஆடி முடியட்டும், அப்புறமா கட்ட வேண்டியதெல்லாம் கட்டிக்கலாம். போங்க. வேணாண்டி, வாழைய விரிச்சிட்டு விருந்து பரிமாறிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? அதெல்லாம் முடியாது. விருந்துன்னு இருந்தோம் சாப்பிடதான் செய்ய முடியும். அதுக்கு 4 கிளம்பெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு விருந்து வேணும். ஆமா நீ பாருங்க, இது ஆடி மாசம் மாமா. எதுக்கு மாமா இப்படி என்ன படாத பாடு படுத்துறீங்க? ஆடி, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடி? என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி. இங்க பாரு, ஆடி மாசமா வேணாம், ஐப்பசி மாசமா வேணும். இப்ப நமக்கு மார்கழி மாசம்டி. மார்கழி மாசம் குளிர் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம 2 பேரும் ஒருத்தர் அணைச்சிக்கிட்டு தூங்கிடுவோமா? எப்படி மாமா நீங்க அணைச்சிக்கிட்டு தூங்கிடுவீங்க? அப்படி அத நான் நம்பணும், அப்படிதானே மாமா? நம்பு. நான் அணைச்சிக்கிட்டு தூங்கதான் செய்வேன். எதுவும் பண்ண மாட்டேன். பாரு, என் கையை கூட பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கேன். எடுக்கவே மாட்டேனே, எங்கேயும் தொட மாட்டேன்டி. ஆனா 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு தூங்கிடலாம். உங்க பித்தலாட்டெல்லாம் வேற எங்கேயாவது காட்டுங்க மாமா. என்கிட்ட வேணாம். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். உங்க சேட்டை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாமா. நம்ப மாட்டேன், உங்களை நம்பவே மாட்டேன். அதுவும் இந்த ஆடி மாசம் வரைக்கும் உங்களை நம்பவே மாட்டேன் மாமா. நீங்க பாருங்க, நாளைக்கெல்லாம் இந்த பக்கம் வந்துடாதீங்க. என்னால சமாளிக்க முடியல மாமா. நீங்க கிளம்புங்க வீட்டுக்கு. இதுக்கு மேல நான் விட்டேன் இவ புலம்பியே தீத்துருவான். புலம்புறேன், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா போகணும். போவேன். அஸ்கு பஸ்கு படி. இப்ப போடியும் துளசி உன்னு மாமா. கத்தாதடி, கத்தமா வெளியில இருக்காங்க. கத்தமா அமைதியாயிரு. கனிஞ்சிருக்கு, நேரம் நல்லா அமைஞ்சிருக்கு. தப்பு தண்டா பண்ண சொன்னா தண்டால் செய்த உடம்பு. மாமங்கார ராத்திரி வந்தா அடியில கட்டிக்க, மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க.
ஒரு மின்சார அதெல்லாம் விட முடியாதுடி. உன்னை இன்னைக்கு மாமா எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அம்மா வேற உங்க குரலை கேட்டுட்டாங்க, நான் பயந்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடா கூலா குறும்புத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க குறும்புத்தனத்துக்கு அளவே இல்ல மாமா, விடுங்க மாமா. அதெல்லாம் என் பொண்டாட்டிக்கிட்ட குடும்பத்தனம் நிறைய காட்டணும்டி. துளசி லவ் யூடி. அதெல்லாம் போக மாட்டேன்டி, இங்கே தான் இருப்பேன். டேய் ஜீவா, வந்த தடமே தெரியாம அழகா உன் பொண்டாட்டியை பார்த்துட்டு அமைதியா சந்தை பண்ணாம மறுபடியும் ஊருக்கே போயிடணும், சரியா? ஆமா, ஏன்னா நாளைக்கு ஏதாவது ரீசன் சொல்லி இங்கே வந்து நம்ம உட்காந்துடணும். நம்ம வேற யாழ்குட்டிக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கோம்ல, கண்டிப்பா நான் வந்துருவேன்னு. அதான் நாளைக்கு வந்துருவோம் தான். ஆனா இன்னைக்கு நைட்டு என்னால அவளை பார்க்காம இருக்க முடியாது. யாழ்குட்டி, ஏண்டி நம்மளை ஏண்டி இப்படி சாகடிக்கிறாங்க? ஏற்கனவே உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லை, இதுல ஆடி மாசம் வேறையா? ஆல்ரெடி நமக்கு ஆடி மாசமா தான் இருக்கு. சரி, ஆடி மாசம் தனியா இருக்கட்டும், அதுக்காக என்னால உன்னை பார்க்காமல இருக்க முடியாது. மாமா வந்துட்டு செல்லக்குட்டி, மாமா வரேன். என்னடா கொடுமை இது? லவ் பண்ணும்போதுதான் இந்த மாதிரி திருட்டுத்தனமா வந்து பார்த்தேன்னா, கல்யாணம் பண்ணி ப்ராப்பரா லைசன்ஸை வாங்கியும் இப்படி திருட்டுத்தனமா வந்து பார்க்க வச்சுட்டாங்களே. கேட்டா ஆடி மாசம். ஆட என்ன மாசமோ இது? அடி ஷாலு, ஏண்டி இங்கடியே இருக்க? இவளுக்கு வேற சிக்னலை கொடுக்கணும். இவ எப்போ வெளியில வருவான்னு தெரியலையே. இவ வெளியில வர வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது, நம்மளே உள்ள பூந்துட வேண்டியதுதான். இதுக்கு மேலாம் வெயிட் பண்ண எனக்கு தாங்காது. இங்க இருப்பான்னு தெரியலையே. இப்ப எப்படி போகுது? இந்த பக்கம் போலாமா இல்ல அந்த பக்கம் போலாமா? முன் வாசல் வழியா போலாமா இல்ல பின் வாசல் வழியா போலாமா? டேய், எந்த வாசல் வழியா வேணாலும் போ, அது திறந்துருக்கணும்ல. குட்டி அவரு முழுதானே இருப்பான், அப்ப நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கொல்லப்புற பக்கமா பூந்துட வேண்டியதுதான். யாழு குட்டி, மாமா வந்துட்டு சொல்லுக்குட்டி. யோசிக்கவே வேண்டாம், பின் வாசல் பக்கமாவே போயிடுவோம். முன் வாசல் பக்கமா போய் மாட்டிக்கிட்டா ரொம்ப அசிங்கமாயிடும். அப்புறம் டாக்டருங்கிற பேரே கெட்டு போயிடும். நம்ம பின் வாசல் பக்கமாவே போவோம். ஷாலு, எங்கடி இருக்க? மதன் வரேன்டி. ஓய் ஷூ, எதுக்கு இப்ப கத்தி கூச்சல் போடுற? நானே யாருக்கு தெரியாம சைலண்டா போயிட்டு இருக்கேன். நீ வேற கத்தியே என்ன காமிச்சு கொடுத்துற போல இருக்கேன். அமைதியா இருக்கணும், கத்தக்கூடாது பாத்துக்க. குருவி, நீ பேசுறியா? அது சரி, என் பொண்டாட்டிய பார்க்க வந்த இடத்துல எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அமைதியா போயிடணும். யாழ் குட்டி, யாழ் சொல்லும், உன்னை பார்க்காம மாமாவோட இருக்க முடியலடி. இதோ மாமா வந்துட்டேன்டி. ஏய் ஷூ, எதுக்கு இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்கேன்? அமைதியா சத்தம் போடாம கூவு, புரியுதா? அதான் ராத்திரி நேரம் ஆயிடுச்சுன்னா போய் எங்கேயா தூங்க வேண்டியது. சத்தம் போட்டு என்ன வேற காமிச்சு கொடுத்துரும் போல இருக்கு. அமைதியா இருக்கணும் பாத்துக்க. தெரியாம பாத்துட்டேன்க்கா, நான் உங்க சும்மா தான்க்கா பார்த்தேன். அது உங்களுக்கு முறைக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குக்கா. நான் முறைக்கலக்கா. அக்கா கொஞ்ச நேரம் சத்தம் போடாம இருங்கக்கா. என் பொண்டாட்டியை பார்க்கறதுக்காக ஆசையா வந்திருக்கேன்க்கா. சத்தம் போட்டு வீட்டுல இருக்கவங்க எழுப்பி விட்டுறாதீங்கக்கா ப்ளீஸ்க்கா. அது ஒண்ணு இல்லக்கா, ஆடி மாசமா அதான்க்கா நீ என் பொண்டாட்டி பிரிச்சு வச்சுட்டாங்கக்கா. அதுக்குதான் இந்த திருட்டுத்தனமே. அக்கா, உங்க ஆளு உங்களை பார்க்க வந்துட்டு இருக்காருக்கா? சரிங்கக்கா, கொஞ்ச நேரம் சத்தம் போடாம இருந்தீங்கன்னா நான் அப்படியே கமுக்கமா போயிடுவேன்க்கா. சரிங்கக்கா, இப்பவே கிளம்பிடுறேன்க்கா. அது சரி, நம்மளை தவிர இங்க எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க போல இருக்குது. நமக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் வரும் போல இருக்கு. யாழ் குட்டி, அக்கா கிளம்பிட்டேன்க்கா. அது சரி, எல்லாம் நம்மளை பார்த்து இப்படி பேசுற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் இந்த ஆடி மாசத்தால வந்தது. ஷாலு,
எங்கடி இருக்க? உன்னை பார்க்க வந்து எது எதுக்கிட்டயோ திட்டு வாங்க வேண்டியதா இருக்குடி. ஆ எவன்டா அவ பின்னாடி வந்து இருக்கிறது? எவன் அவன் முன்னாடி குத்துக்கல மாதிரி? ஜீவா மச்சான், என்ன ஜீவா இந்த நேரத்துல இந்த பக்கம்? உங்க ஊர்ல தானே இருப்ப? ஆமா, இங்க என்ன பண்ற? அது மச்சான், எங்க ஊர்ல ஒரு காத்தே வரல மச்சான். அதான் காத்து வாங்கலான்னு இந்த பக்கமா வந்த மச்சான். காத்து உங்க ஊர் பக்கம் காத்து வரல, அதனால இந்த ஊர் பக்கம் வந்திருக்கீங்க அப்படித்தானே ஜீவா? அதான் மச்சான், அதேதான். என்னன்னே தெரியல, எங்க ஊர் பக்கம் காத்தே வரலையா, அதான் இந்த ஊர் பக்கம் வந்தா காத்து வருமானு பார்த்து பாருங்க, சிலு சிலுன்னு காத்து, செடி கொடி மரம் எல்லாம் ஆடுதா, அதான் ஆடுறதுல காத்து அப்படியே உள்ளுக்குள்ளுன்னு வருதா, அதான் காத்துல இங்க மெய் மறந்து நின்னுட்டேன். நல்லா வருது காத்து, ரொம்பவே நல்லா வருது. ஆமா மச்சான், நான் காத்து வாங்கி இந்த பக்கம் வந்தேன். நீங்க என்ன வாங்க இந்த பக்கம் வந்தீங்க? அது அது இப்பதான் எனக்கு டியூட்டி முடிஞ்சுதா. டியூட்டி முடிஞ்சு அப்படியே ஸ்ட்ரைட்டா எப்படி வீட்டுக்கு போறது, அதான் அப்படிக்கா போய் இப்படிக்கா வந்தேன்னா நீங்க சொன்னதுதான் காத்து வந்துதா. இந்த பக்கமா அப்படியே காத்துல நானும் மெய் மறந்து இந்த பக்கம் வந்துட்டேன். நல்லா காத்து வருது பாருங்க, செடி கொடி மரம் எல்லாம் ஆடுதா, நல்லா குழுக்குழுன்னு காத்து வருது. அதான் நானும் இந்த பக்கமாவே வந்துட்டேன். மச்சான், நம்ம 2 பேரும் ஆக மொத்தம் ஒரே காத்து தான் வாங்க வந்திருக்கோம், கரெக்ட் தானே? ஆமா ஜீவா, 2 பேரும் ஒரே காத்து தான் வாங்க வந்திருக்கோம். ஆடி மாசம்ல, அதான் நம்ம வீட்டு சைடுல காத்து வரல, இந்த பக்கமா தான் காத்து அடிக்குது. அதான் நான் இந்த பக்கம் வந்துட்டேன். ஐயோ மச்சான், நீங்க காத்து வாங்க வந்தது தப்பு இல்ல, ஆனா காத்து வாங்க வந்த இடம் தான் தப்பு. இந்த இடத்துல உங்களுக்கான காத்து கிடைக்காது மச்சான். ஐயோ என்னைய சொல்ற? எனக்கான காத்து இந்த பக்கம் கிடைக்காதா? ஐயோ, எனக்கான காத்து இங்க தானே இருக்கு, இங்க தானே வரேன்னு சொன்னா, இப்ப என்ன ஜீவா இப்படி சொல்றான்? டேய், என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுடா மச்சான். நான் உண்மையதான் சொல்றேன், உங்களுக்கான காத்து இங்க கிடையாது. உங்களோட காத்து எங்க ஊர் பக்கம் தான் வீசுது, புரியலையா மச்சான்? என் தங்கச்சி அங்க எங்க வீட்டுல இருக்கா, நீங்க இங்க இருக்காளோன்னு நினைச்சு வந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவ இங்க இல்ல, அவ எங்க வீட்டுல இருக்கா. உங்க வீட்டுல இருக்காளா? என்ன ஜீவா சொல்ற? அவ இங்க தானே வரேன்னு சொன்னா, அதனாலதானே நான் இங்க வந்தேன். அவ எப்ப உங்க வீட்டுக்கு போனா? ஆமா மச்சான், அவ இங்கதான் வரேன்னு சொன்னான். அம்மா தான் இங்க இருக்க கூடாதுன்னு 2 நாளாவது அங்க இருன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க மச்சான். அது உங்ககிட்ட சொல்லிருப்பாளே, சொல்லலையோ? எங்க சொன்னோம், சொல்லலையே. நான் வேற அவளை பார்க்கலான்னு ஆசையா வந்தேன். மச்சான், என் ஆசையெல்லாம் மண்ணள்ளி போட்டுட்டான். இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்ன மச்சான் இதுக்கெல்லாம் போயிட்டு புலம்பிக்கிட்டு வண்டியை 4 மிதிச்சிங்கன்னா அடுத்த 1/2 மணி நேரத்துல அங்க எங்க ஊர்ல இருக்கலாம். இதுக்கு போய் ஃபீல் பண்ணலாமா? அங்க போங்க, அப்பா வேற ஊருக்கு போயிருக்காரு, அம்மா மட்டும்தான். அம்மா இந்த நேரத்துக்கு மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. ஷாலினி தனியா தான் ரூம்ல இருப்பா. நீங்க போனா நல்லா காத்து வாங்கலாம். போங்க மச்சான், போய் காத்த வாங்குங்க. ஜீவா உண்மை எதுன்னு சொல்ற? ஷாலினி தனியா ரூம்ல தானே இருப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை மச்சான். நீங்க தாராளமா போய் உங்களுக்கான காத்த வாங்கிட்டு வரலாம். போங்க போங்க, சீக்கிரம் கிளம்புங்க. இப்ப கிளம்புனாதான் 12 மணிக்குள்ள அங்க போய் சேர முடியும். நீங்க கிளம்புங்க. இதோ இப்பவே கிளம்பிட்டேனே, இதுக்கப்புறம் எனக்கு இங்க என்ன வேலை இருக்கு? இந்த போறேன். அண்ணா இந்த கிளம்பிட்டேனா? அக்கா இந்த கிளம்பிட்டேன்க்கா. யாரு யாரு குட்டி, யாரு செல்லும் எங்கடி இருக்க? ரூம்குள்ள தானே இருக்க. மாமா வந்துட்டேன்டி. யாரு குட்டி வரண்டி. யாரு சொல்லும் என்னை விட்டு தனியா இருக்கான். அவ என்னை விட்டு தனியாவே இருக்க மாட்டாளே. வரண்டி தங்கும். யாரு என்ன தனியா இருப்பான்னு பார்த்தா கூட துணையோட இருக்கான். அடி யாரு குட்டி, நான் வருவேன்னு சொன்னேன்லடி. இவன் என்ன நேற்று அவ கூட கூட்டி உட்கார வச்சு பேசிட்டு இருக்கான். யாரு குட்டி, அவளை எப்படியாவது வெளியில அனுப்படி. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன்டி. யாரு எப்படி இருக்கு உன்னோட புகுந்த வீடு? உங்க மாமியார் உன்னை எப்படி பாத்துக்கிறாங்க? ஜீவா அண்ணா நல்லா பாத்துக்கிறாரா? ஆமா அண்ணி, என்ன அத்தையும் நல்லா பாத்துக்கிறாங்க, ஜீவா மாமாவும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க அண்ணி. எனக்கு அங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அட பாருடா, புகுந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது சரி, அப்போ இந்த வீட்டை மறந்துட்டேன் அப்படிதானே? அண்ணி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை விட எனக்கு ஜீவா மாமா இருக்கிற வீடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அங்கதான் அண்ணி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா ஆமா, எல்லா பொண்ணுங்களுக்கும் பிறந்த வீட்டு விட்டு போற வரைக்கும் பிறந்த வீடு ரொம்ப பிடிக்கும். புகுந்த வீட்டுக்கு போனதும் அந்த வீடு தான் ரொம்ப பிடிக்கும். கேள்விப்பட்டிருக்கேன், இப்ப நிஜத்திலேயே பாக்குறேன். அண்ணி உங்களுக்கு கூடதான், நீங்க உங்க சித்தி வீட்டுல இருக்கிறத விட இங்க இருக்கிறதானே அண்ணி உங்களுக்கு பிடிக்கும். ஆமா ஆமா, எனக்கு இங்க இருக்கதா ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னதான் பிடிக்க மாட்டேது. சரி அதை விட யாழினி, அதெல்லாம் போகட்டும். உனக்கு அங்க பிடிச்சிருக்கல, நீ நல்லா இருக்கல, எந்த பிரச்சனையும் இல்லல்ல? அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அண்ணி, நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் அண்ணி. இப்ப எனக்கு ஜீவா மாமா கூட இல்லாததான் கஷ்டமா இருக்கு. குட்டி என்ன எவ்வளவு மிஸ் பண்றோம். லவ் யூ சொல்லு குட்டி. ஆமா யாழு, உன்னை விட்டுட்டு ஜீவா அண்ணா தனியா இருக்க மாட்டாங்களே. எப்படி உன்னை தனியா அனுப்பி விட்டாங்க? என்னத்துக்கு ஜீவா அண்ணா ஏதாவது ஒண்ணு பண்ணி இங்க வரணும்னு தானே ட்ரை பண்ணுவாரு. அது சரி,
கொஞ்ச நாள் பழகினாலும் நம்ம தங்கச்சியா பழகிட்டால, அதான் நம்ம சூட்சம் அனைத்தும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படிமா நேத்துக்குட்டி என்னை இப்படியெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்க? என் தங்கச்சினா தங்கச்சி தான். அவ அங்க ஒருத்தி கண்டுபிடிக்கிறா, இங்க இவ ஒருத்தி கண்டுபிடிக்கிறா. ஆனா இங்க பாரு, நான் கட்டினவ எதையும் கண்டுபிடிக்காம ஜாலியா இருக்கா. குட்டி ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன்டி. அது ஒண்ணு இல்ல அண்ணி. மாமா நீ போயிட்டு சீக்கிரம் வந்துருவல, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு மாமா சொல்லி அனுப்புனாங்க அண்ணி. ஹலோ ஜீவானா, நீ போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன்னு சொன்னாரா இல்ல நீ போ பின்னாடியே நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னாராமா? என் தங்கச்சி கண்டுபிடிக்கலாம், ஓரளவுக்கு தான் கண்டுபிடிக்கணும். நீ இப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிக்க கூடாது. என் பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் பேசணும் தங்கச்சி. என் செல்ல தங்கச்சி இல்ல, சீக்கிரம் கிளம்புமா. இல்ல அண்ணி, மாமா அப்படிலாம் சொல்லல. நீ போயிட்டு சீக்கிரம் வந்துருவே அப்படிதான் நீ சொன்னாங்க மாமா. யாழுக்குட்டி, எனக்கு தெரியும் நீ எப்படி ஜீவானா எப்படின்னு. ஜீவானா என்னத்துக்கு திருட்டுத்தனமா இந்த ரூமுக்கே வந்திருக்கணுமே. ஏன் கணிப்பு கரெக்டா இருந்தா ஜீவானா இப்ப இங்க இருக்கணும். இருக்கிறாரா இல்லையான்னு பாத்துருவோமா? ஆமா, இது என்ன சத்தம்? பின்னாடி இருந்து ஏதோ திருட்டு போன சத்தம் போடுற மாதிரியே இருக்கு. யார் அந்த திருட்டு போனன்னு பாத்துடலாமா? ரைட்டு, எங்க அண்ணனாச்சு இன்னத்துக்கு வராம இருந்ததான் தப்பு. வந்துட்டாருல. டே அண்ணா, உன் பொண்டாட்டிய பார்க்க ஆவலா வந்திருக்க. உங்க 2 பேரும் மீட் பண்ண விட்டாதானே? விட மாட்டேனே. ஐயோ மாமா, மாமா வந்திருக்காரு. எப்ப வந்தாருன்னு தெரியலையே. குட்டி அவளை எப்படியாவது வெளியில அனுப்பு. ரொம்ப நேரமா மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டி. அவ ரூமுக்கு அனுப்பு. மாமா அனுச்சலும் ப்ளீஸ். மாமா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா. டைம் வேற ஆயிட்டு இருக்கி. அவளை வெளியில அனுப்புடி ப்ளீஸ், அனுப்புடி. வெளியில என்ன அனுப்ப பாக்குறீங்க? போக மாட்டேனே. சரி மாமா. அப்புறம் யாருமா எங்க உன் புகுந்த வீட பத்தி கொஞ்சம் சொல்லு. அந்த ஹிஸ்டரியே நான் தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் சொல்லி யாருமா. அண்ணி இப்பவே சொல்லணுமா அண்ணி? அண்ணி நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, நம்ம தூங்கலாமா? நான் காலையில சொல்லட்டுமா? காலையில? ஓ இல்ல இல்ல, எனக்கு காலையில எல்லாம் கேட்க முடியாதுல. நான் காலேஜுக்கு போயிடுவேன், நீயும் காலேஜுக்கு போயிடுவேல. அதனால நம்மளால காலையில பேச முடியாது. நம்ம இப்பவே பேசலாம். என்ன பெருசா டைம் ஆயிடுச்சு? மணி என்ன 11 தானே இருக்கும். நம்ம இப்ப பேசலாம். ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் பேசுவோம். அப்புறமா நான் போய் தூங்குறேன், நீ தூங்கு. என்னது 1 மணி 2 மணி வரைக்கும்? அப்படி யாழ் குட்டி, உனக்காக மாமா சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு அங்கிருந்து ஃபாஸ்டா வண்டி ஓடிட்டு வந்திருக்கேன்டி. ஐயோ நேத்து செல்லும், என் தங்க செல்லமா, என் அருமை தங்க செல்லமா, ப்ளீஸ்மா போமா. அண்ணன் ரொம்ப பாவமா, அண்ணனை சோதிக்காதமா. அண்ணா நீ ரொம்ப தவிக்கிற போல இருக்கு. நல்லா இருக்கு, இந்த தவிப்பை பார்க்க எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணி 1 மணி 2 மணி வரைக்குமா? ஐயோ பாவம். ஆகமா யார் நீ? யார் பாவம்? நான் தான் அண்ணி, நான் தான் பாவம். காலையில சீக்கிரமா எழுந்திக்கணும்ல, காலேஜுக்கு போகணும்ல. 1 மணி 2 மணிக்கு தூங்கினா என்னால காலையில எந்திரிக்க முடியாது அண்ணி. அதான் எனக்கு நானே பாவம்னு சொல்லிக்கிறேன் அண்ணி. அண்ணி எனக்கு தூக்கம் வருது. வரணும்ல, இப்ப தூக்கம் கண்டிப்பா வரணும்ல. ஆனா எனக்கு இந்த தூக்கம் வரலையே. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பாத்துருக்கோம்ல யாழு. இன்னைக்கு உன்கிட்ட நிறைய பேசணும்னு தோணுது. அதுவும் விடிய விடிய பேசணும்னு தோணுது. என்னன்னு தெரியல பாத்துக்கே. இன்னைக்கு முழுக்க உன்கிட்ட பேசணும் போல இருக்கு. அதனால நம்ம 2 பேரும் விடிய விடிய பேசுறோம். எப்படி? என்னது விடிய விடியவா? என் சோழி முடிஞ்சது. இதுக்கு நான் சோத்த தின்னுட்டு வீட்டுலயே இருந்திருக்கலாம். நான் ஏன் இங்க வந்தேன்? யாழு குட்டி ஓடி விட்டா அழுதுரு வேண்டி. யாழுக்குட்டி பாவம்ல. மாமா எங்க நீ வராம இருந்துருவியோன்னு நினைச்சேன் மாமா. நல்ல வேலை நீ வந்துட்ட மாமா. யாழ் குட்டி அதே எப்படி என் பொண்டாட்டி பார்க்காம நான் இருப்பேன்? என்ன சத்தம் நம்மள வச்சு செஞ்சிருச்சுல. மாமா நேத்ரா நீ பாவம் மாமா. பாவம். மாமா நீ இருக்கியா? நான் போய் சாப்பாடு போட்டு கொண்டு வரட்டா? சரி போய் போட்டு கொண்டு வா. போனாங்க தூங்கி இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீ இரு மாமா, நான் போய் உனக்கு சாப்பாடு போட்டு கொண்டு வரேன். சரி சீக்கிரம் வா. சரிமா? யாழு யாழு ஹாய் டியர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய டாட்டர் யஷ்னிகாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் யஷ்னிகா குட்டி. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே யஷ்னிகா குட்டி. யஷ்னிகா செல்லம், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க இந்த அங்கிள் ஆன்ட்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்கம். ஓகே டியர்ஸ், பை. பை டியர்ஸ்.